எப்படி இந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்கிற போது வட இந்தியன் வர்றான், இந்தியை திணித்தான், எதிர்த்தோம். இந்திக்காரனே திணிக்கிறான், தவிர்க்க முடியாமல் தவிக்கிறோம். இப்ப ஈரோட்ல அங்க போ பெருந்துறை எல்லாம் கடை வச்சிருக்கவன் யாரு, தெருவில் நிக்கிறவன் யாரு, எழுதி வைத்துக்கொள், இன்னைக்கு அவன் கூலி, சரியாக இன்னும் 10 ஆண்டுகளில் அவன் முதலாளி, நீ கூலி. உலகெங்கும் வரலாறு இதைத்தான் உனக்கு கற்பித்திருக்கிறது. இந்த படையெடுப்பு தான் பண்பாட்டு படையெடுப்பு, கலாச்சார படையெடுப்பு. மெதுவா மெதுவா வருவான். இந்திக்காரன் கடையில வேலை செய்வான், அவன் உணவகத்தில் வேலை செய்வான். நானே பார்த்திருக்கேன், பக்கத்தில் இருக்கிற ஒருவர் அவனோடு பேசுறதுக்கு ஜல்தி யாரோ பானி கராகங்கிறான். அவனோடு பேச இவன் இந்திய பேசுறான். அவன் நம்மகிட்ட வேலை செய்ய தமிழை கற்றுக்கொண்டு வருவதில்லை. இதுதான் ஒரு மாபெரும் இன அழிப்பு. இப்ப அவன் வந்துட்டான். நான் சொல்றது இந்த மகன் சிறம்பாரு, இந்த வாரு, நான் சத்தியம் பேசுறேன். ஒரு சத்தியத்தின் மகன், என் பாட்டன் தீரன் சின்னன் மேல ஆணையிட்டு சொல்றேன், காளிங்கராயன் மேல ஆணையிட்டு சொல்றேன், கொடிகாத்த குமரன் மீது சத்தியம் இட்டு சொல்றேன். இங்க பாரு, அவன் இன்னைக்கு வந்துட்டான். 1.5 கோடி பேரு. அவனுக்கு வேலை மட்டும் நீ கொடுக்கல, வாழுகிற உரிமை மட்டும் கொடுக்கல, வாக்குரிமையும் கொடுத்துட்ட. இன்னும் ஒரு 2 தேர்தல்களில் இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். எழுதி வச்சுக்க, அவன் தான் தீர்மானிப்பான். இப்பவே கோவை தெற்குல வெற்றி அவன் தான் தீர்மானிப்பான், திருப்பூர்ல அவன் தான் தீர்மானிப்பான், இங்கே வந்தான் தீர்மானிப்பான். அவனுக்கு நீ யாரு என்ன எதை பத்தியும் கொள்ள கிடையாது. அப்ப உன் நாட்டு அரசியலும் அதிகாரமும் அவனிடத்தில் போகும்போது ஈழத்தில் என்ன நடந்தது? அண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்களன் நாட்டை தனதாக்கி கொண்டு நம்மை அடித்து விரட்டினான். அதே போல ஒண்டி பிழைக்க வந்த இவன் வடவன் நம்மளை அடித்து விரட்டுவான். இந்த திராவிடன் பேச மாட்டான். ஏன்? அவன் கேட்பான், நான் இன்னைக்கு வந்தேன், நீ முந்தா நாள் வந்த, நீ முதல்ல போ, அப்புறம் நான் போறேன்பா. இவனால் வாய் திறக்க முடியாது. ஆனால் ஒரு தமிழ் மகன் ஏறி உட்கார்ந்தால் அவன் எந்த ட்ரெயின்ல ஏறி வந்தானோ அந்த ட்ரெயின்ல ஏறி போவான். நீ எழுதி வை, போவான். அப்ப இங்க வேலைக்கு என்ன செய்வாய் சீமான்? இந்த பாரு, எப்படி வேலை கொடுக்கிறேன் பாரு. நான் கிராமத்து பஞ்சாயத்து போட்டில் என் பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை கொடுத்துருப்பேன். வேலை கொடுத்து திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுப்பேன். சாராய கடையை இழுத்து முடிவு, நீ குடிக்கிறதுனால தானே உடல் திறன் அற்று போகுது. இங்க வா, நல்லா இந்த தெருவுக்கு 2 குடிப்போம், தெருவுக்கு 2 படிப்போம். உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு திடல்கள் உருவாக்கி திறன் மேம்பாட்டு பயிற்சி என் பிள்ளைகளுக்கு. +2வா இல்ல டிகிரியா, போஸ்ட் கிராஜுவேஷனா, மாஸ்டர் டிகிரியா, எல்லாரையும் குறிச்சு வைப்பேன். வேலை எங்கால டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஐயா எவ்வளவு வேணும்? கவர்மெண்ட் நானே எடுத்து வச்சுக்கிறேன். எத்தனை பேர்? 500 பேர். ஆண் பெண் எவ்வளவு பேரு? 350 பேர் ஆணும் பெண். இந்தாங்க சம்பளத்தை எங்கிட்ட கட்டிருங்க. இங்க வந்து எங்க அலுவலகத்திலிருந்து சம்பளத்தை வாங்கிட்டு போயிருவான். வேலைக்கு ஆள் இல்லைன்னு என் முதலாளியும் சொல்லக்கூடாது, வேலை இல்லைன்னு என் நிலத்தில் எந்த பிள்ளையும் சொல்லக்கூடாது. இப்போ 100 நாள் வேலை திட்டம், 156 லட்சம் கடனை வாங்கின நாடு, 156 லட்சம் கோடி கடனை வச்சிருக்கிற இந்தியா 100 நாள் வேலை திட்டத்துக்கு காசு கொடுக்குது. சும்மா உட்காரு காசு. ஏன்னா 156 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் காசு கொடுக்குறேங்குது. சரி, கோல்படுத்து கொடுக்குது. நான் என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்றோம்? அந்த திட்டம் இப்ப ஈரோடு கிழக்கு அங்கங்கே அலுவலகங்கள், அங்க 100 நாள் வேலைக்கு எங்க ஆத்தா, சின்னத்தா, பெரியத்தா, என் மாமச்சனெல்லாம் வாரான். பதிவு பண்ணிடணும், பேரு வயசோட பதிவு பண்ணிடணும். பண்ண இப்ப நாங்க வரோம், எங்க பெரியப்பா வராரு, எங்க அப்பா வராரு, காரமேமா. நான் கரும்பு போட்டிருக்கேன், 5 ஏக்கர்ல கரும்பு வெட்ட எனக்கு ஆள் வேணும். இந்த அலுவலகத்துக்கு வந்து எங்க அப்பா பதிவு செய்யறாங்க. கரும்பு வெட்ட ஆள் எத்தனை பேரு? அங்க இருக்கிற அதிகாரி எழுதிக்கிறாரு, ஐயா 100 பேரு. வண்டி நீங்க அனுப்புறீங்களா? நாங்க அனுப்புவோம். நானே வண்டி அனுப்பி கூப்பிட்டுக்கிறேன். அது அவரு மதிய உணவு போட்டுருவாரு. கூட்டிட்டு போய் அங்க வயல்ல இறக்கி கரும்பை வெட்டி ஆளைக்கு வண்டியில ஏற்றி விட்ட பிறகு அவர் வெளியேறின பிறகு எங்க அப்பா கையில அங்கேயே 500 ரூபாய் கொடுத்துருவார். அது இல்லைன்னா 50 பேருக்கான காசை, கூலி காசை முதல்ல இந்த அலுவலகத்தில் கட்டிட்டு போயிடுவார்.
நான் சொல்றது நல்லா விளங்கிட்டுன்னு நினைக்கிறேன். இப்ப அரசு ஒரு 300 ரூபா இந்த 100 நாள் வேலை திட்டத்து கொடுக்குது. இங்க இந்த அலுவலகத்துல கவர்மெண்ட் கொடுத்த 300 ஒரு வேளாண் குடிமகன் உழைப்பை அங்க ஈடுபடுத்தியதுக்காக கருதற்க, கரும்பு வெட்ட, வாழைத்தார் வெட்ட, நாத்து நட, எந்த வேலைக்கு வந்தானோ அந்த வேலைக்கான கூலியை அங்கே கொடுத்துருவார். அது இந்த அலுவலகத்தில் கொடுத்துருவார். அங்க வெளியில இருந்து நேரா வந்து இங்க கையெழுத்தா கையெழுத்து, கைரேய வச்சுட்டு அரசு கொடுக்கிற 300, வேளாண் குடிமகன் கொடுத்த 500, 800 ரூபாயோட என் மக்கள் வீட்டுக்கு செல்லுவான். இப்போ என்னுடைய உழைப்பு என்னுடைய ஆற்றல் உழைப்புல ஈடுபடுத்தப்பட்டுருச்சு. வேளாண்மை சாகல. கத்தரிக்காய் விளையுது, வெண்டைக்காய் விளையுது, வெள்ளரிக்காய், சோரக்காய், பூசணிக்காய், கரும்பு, வாழை, தென்னை, நெல்லு எல்லாம் விளையுது. வறுமை ஒழியுது. காசு இருக்கு கையில. மக்கள் செழிப்பா வாழ்றான். இதான் அறிவார்ந்தவன் ஆட்சி முறை. இப்படி செய்ய வேணாம். இப்படி செய்வேன்னா ஐயா ஸ்டாலினையும் தம்பி உதயநிதியும் கொஞ்சம் பேச சொல், எழுதி வைக்காம. ஆக அந்த வகையில் 100 நாள் வேலை திட்டம் என்பது 100 நாளைக்கு தரப்படுவது. நானும் ஏதோ கத்தி பாக்குறேன். என்னை சுத்தி 20 டாக்டர் சத்தம் போடாத. அப்ப நான் என்ன நேயர்களே எப்படி இருக்கிறீங்க? இந்த கத்தே நீ எனக்கு ஓட்டு போட மாட்டேற. அப்ப என்ன செய்யறது? வேளாண்மை மீட்டெடுக்கணும். எப்படி சீமான் மீட்டெடுப்ப? எனக்கு ஒரே வழிதான் இருக்கு. என் மக்கள் கிட்ட நான் பழகின வரைக்கும், என் ஊர்ல நான் இருந்து வந்த வரைக்கும், காசுனாலும் சீமா கவர்மெண்ட் காசா இருக்கணும். அரை காசுனாலும் சீமா அரசாங்க காசா இருக்கணும். ஏன் மக்களுக்கு தெரியல? அந்த காசும் அரசாங்கம், காசும் அரை காசும் கவர்மெண்ட்டுக்கு நாம தான் கொடுத்தோம்னு தெரியல. இதுதான் பிரச்சனை. இப்ப உனக்கு அந்த நோய் தானே? சரி வா நான் தாரேன். ஆடு மாடு வளர்த்தல் அரசாங்க பணி, கவர்மெண்ட் எம்ப்ளாயி. பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், வேளாண்மை செய்தல் அரசு பணி, கவர்மெண்ட் வேலை. முடிஞ்சு. நீ ஈரோடு கிழக்கு அதை விட்டுட்டு அரசாங்க பணிக்கு அடுத்த தொகுதி கூட போன, பெருந்துறைக்கு போன, மோடக்குறிச்சிக்கு போன, இங்கே இது நான் வேலை தரேன். எப்படி வேலை தருவா சீமான்? உனக்கு நெசவு தானே தெரியும். நெசவுல செய்ய நீ நெய் என்கிட்ட கொடு, நான் எடுத்துக்கிட்டு போறேன். இவங்க மாதிரி கொள்முதல் செய்யறவன்ல சத்தியமா நான் செய்வேன், நல்லா செய்வேன். எடுத்துக்கிட்டு போய் உரிய விலையை உனக்கு கொடுத்துட்டு நான் உலகம் பூரா சந்தைப்படுத்துவேன். உனக்கு வேலை இல்லைன்னு கிடையாது, வறுமைன்னு கிடையாது, பசிங்கிற சொல்ல இல்லாம ஒழிப்பேன். இவங்கள மாதிரி காலையில படிக்க போற பிள்ளைக்கு உப்புமா கிண்டி போடுறவன் இல்ல. 1/2 லிட்டர் பால், 2 நாட்டுக்கோழி முட்டை. எப்படி? நானே மாடு வச்சிருப்பேன், வளர்ப்பேன், பண்ணையா வளர்ப்பேன், பலாயிரக்கணக்கில் ஏக்கர்ல வளர்ப்பேன். நானே நாட்டுக்கோழி பண்ணை வச்சிருப்பேன், நானே தேனீக்களை வளர்ப்பேன். என் கனவுல இருக்கிற நாடு பூமியின் சொர்க்கம். என் பெற்றோர்களே, உலக பந்திலே கனவில் கூட நீ படைக்க முடியாத நாட்டை, என் தலைவனின் கனவை நான் நடத்தி காட்டுவேன். என் முன்னவர்கள் கண்ட கனவு, ஒரு அறம் சார்ந்த ஆட்சி முறையை நிறுவுவோம்.